வணக்கம். 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 என்னடா பாரு. நாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க சாப்பிட்டு தான் போகணும். லைன்ல நில்லுங்க அப்படி யாராரன்னு சொல்லுங்க. பேர் சொல்லுங்க அங்க. சொல்லுங்க. தனக்கும் 3 பிள்ளைகள் இருக்கு, அதே மாதிரி தான் இவங்களும் வந்துன்னு சொல்லி அந்த 3 பிள்ளைகளும் சேர்ந்து இவங்களையும் தத்தெடுத்து 6 பிள்ளைகளாக வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். வந்து என்ன சொல்றேன், அம்மா எப்படி அந்த அட்வைஸ் பண்ணுவாங்களோ, அம்மா இப்படி மகள் இப்படி. எனக்கு ஒரு மட்டக்களப்பில் ஒரு குடும்பம் கிடச்சிருக்குது. ஒரு குடும்பம் என்ன வந்தா துணிஞ்சு வந்துட்டு போகலாம், யாரும் இல்லைன்னு சொல்லாமல் வந்துட்டு போகலாம். இன்னைக்கு தான் வந்து அவர்கிட்ட ஃபேஸை காட்டிட்டு இன்னைக்கு அவங்கள்ட்ட வைஃபுக்கு வந்து வீடியோ கால் எடுத்து கொடுத்து இவங்க வந்து அம்மா கூட வந்து பேசுகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் பார்த்த அப்புறம் தான் பேச சொல்லணும், அவையில் காட்டுறோம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எப்படி ஓகே வாங்கிடலாம்? இதில் பார்த்து வந்து ஓகே, நாங்கள் செய்ததுக்கான சின்ன உதவிக்கு நல்லா இருக்க மாதிரி இதுக்கு சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். 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 வாங்க வாங்க. என்ன நிறைய பேக்கோட வாரீங்க? அண்ணா இது மாதிரி. வணக்கம். எல்லாரும் ருத்ராட்சத்தில் இறங்கிருக்கீங்க. நீங்க இறங்கக்குள்ள நாங்க இறங்கக்கூடாது. நாங்கள் இறங்கினா 12 வயசுல. வாங்க. வீடு நல்லா கூடா இருக்கு, ஏசி ஊட்டிருக்கீங்க போல வீட்டுக்குள்ள. ஜன்னல் அதிரண்டு விட்டுருக்கு. என்னடா பாரு. நாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க சாப்பிட்டு தான் போகணும். நாங்களும் எத்தனை இடத்துல சாப்பிடுறோம். இல்ல சாப்பிட்டு தான் போகணும். உள்ள சமைச்சு வச்சிருக்கோம். எல்லாம் செஞ்சு முடிச்சோனே நீங்க வர வேண்டிய சாப்பாடு அப்ப என்ன கேட்கணும். சாப்பிடாம போயிடலாம். இது தண்ணியால வேற என்னவா? தண்ணியா தண்ணி வேணா குடிக்கோங்கல்ல. ஓகே, தண்ணி எவ்வளோ தெரியும் தானே? எப்படி இருக்கீங்க? சொல்ல சரியா சொல்லுங்க. யார சரியா சொல்லுங்க. இல்லை லைன்ல நில்லுங்க அப்படி யாராரன்னு சொல்லுங்க. பேர் சொல்லுங்க அங்க. சொல்லுங்க. வினோஜி. அவ நீ 3 பேர் வருது. நிஷாந்தினி. நடுவில் அதான் நிஷா. ஓகே சரியா எங்களுக்கு சொன்னது கதைக்கிறாங்களா? நாங்கள் பிடிச்சிட்டேன். இவ தான் கொஞ்சம் கூட கதைப்போம், மற்றபடி நாங்கள். அப்போ நீங்கள் அவன் மகள் என்ன சித்தி ஃபோன் பேசினா ஓகேவாமா? எப்படி இருக்கீங்க? அங்கே அப்படியே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்க கொஞ்சம் வெயிலாம் கூட, மற்றபடி பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் ஏசி கூட இருக்கிறேன். உங்களுக்கு இப்பதான் டைம் முடிச்சிருக்கேன். நீங்க தங்கச்சி பர பார்க்கணும் வேண்டி எங்களை யாரு பார்க்குறோம் இருக்கிறோம் நாங்கள். ஐயோ ஐயோ சொல்லுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணணும். அது எங்க பண்றே? இருங்கம்மா, நீங்கள் இருங்க போட்டாங்க இருங்க. அப்பா இருங்க இறுதி அங்கே ஐயா அப்பா பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கைங்க அப்பா தான் கதைக்கிறாரு. பிறகு படிப்பு கோர்ஸ் எல்லாம் எப்படி போகுது? அப்போ ஓகே கிஷோ, உங்களோட வெட்டிங் உங்களோட அவாவுக்கு கொஞ்சம் செய்ய கொடுக்கலாம். இப்படியே சொல்லி சொல்லி ஊரே மாத்தீங்களா? பண்ண விருப்பம் யார் பண்றது? சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. நான் ஒன்றும் சொல்லலை. அனுப்பிச்சு விட்டு நான் போயில்லை, நான் சொல்லிட்டேன் பெருவாண்ட. பின்ன இது பிறவான் வீடு. சரிதா? இந்தாருங்க வாயாடி, இந்தாருங்க வாயாடி. அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா வணக்கம்.
ஓகே, ஸோ வந்து அங்கிள் நிறைய வாட்டி இவங்க கூட வந்து பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து முன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து நாட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அப்படி நிறைய பேர் அந்த இதில் அங்கிள் வந்து ஆசைப்பட்டது பிள்ளையாக்களை வந்து நேரில் பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதுக்கு அமைய கூட்டி வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஃபோனில் பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டான ஆளுங்க. 3 பேரும் வந்து நல்லா பேசக்கூடிய ஆக்டிவான ஆட்கள். அதில் வந்துட்டு வந்து நீங்கள் சொன்ன பிள்ளைய பேர் என்ன கிசா வினோஜின்னு படபடன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து ரேடியோவில் வேலை செய்யணும் சொல்ல ஆசைப்பட்டவன், ஆனால் அது சான்ஸ் கிடைக்காம இருக்கிறோம். ஓகே, இப்போ 3 பேரையும் வந்து நேரில் பார்த்துட்டீங்க. எதிர்பார்த்து வந்தது எப்படி ஓகே வாங்கிடலாம்? எதிர்பார்த்து வந்து ஓகே, நாங்கள் செய்ததுக்கான சின்ன உதவிக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம், மன நிறைவாக இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது முடிய சில எஸ்டிமேட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதாவது அதிகமாக வந்து நிலவை அப்போ அங்கே வந்து சரி இவ்வளோ முடியும் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு லாஸ்ட்டாக சொல்லுங்கள், அதுக்குரிய வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பண்ண பெரிய ஒரு ஹெல்ப் வந்து உண்மையிலே இந்த வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து அவர் தான் கை கொடுத்து வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த வீட்டில் வந்து இந்த பிள்ளைகள் ஐயாவெல்லாம் வந்து எந்தளவுக்கு கடமைப்பட்டிருக்காங்களோ தேங்க் பண்ணுறதுக்கு, அதோட நாங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் நாங்கள் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு பாதியில் நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து பெரிய ஒரு துணையாக இருந்தது வந்து அங்கே தான் வந்து. ஓகே, ஸோ வந்து இவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் உங்கள்கிட்ட மைண்டில் ஒரு எண்ணம் தோணுச்சு? அவங்கள்ட வீடியோ நீங்கள் எடுத்து போட்டீங்களா பார்த்தேன் நான். அவங்களோட அப்பா பிள்ளைகள் எல்லாரும் காய்ச்ச விதம், அவங்க காய்ச்சது பார்க்க நீங்களும் அதை நேரடித்து போடைக்கன்னா உண்மையாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறபடியா, எனக்கும் 3 பொம்பளை பிள்ளைகள். அப்போ இதை ஒரு செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அதெல்லாம் செய்தோம். ஆனால் செய்ததுக்கான இது சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஸோ வந்து அதை மறக்க மாட்டேன். அங்கிள் இந்த வீடியோ பார்த்தோன்னே வந்து எங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணி பேசும்போது சொன்னார் வந்து எனக்கும் 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது தம்பி, அதே மாதிரி தான் இவங்களை பார்க்க எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ வந்து நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னால் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அதை இப்போ வந்து மறக்காத சொல்கிறது வந்து உண்மையில் பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் வந்து அவங்களோட வலிகளும் வேதனைகளும் வேணே. ஸோ அந்த வகையில் அப்படி வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ரைட், இப்போ பிள்ளைகிட்ட கேட்போம். அவங்களும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க அவங்கள வந்து நேரில் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அவங்களோட. அவங்கள நேரில் சந்திச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட சேர்த்து இப்போ அம்மாக்களோட, அதாவது அவங்களோட வைஃப் அவங்களோட வந்து இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் பேசுவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணவங்க நாங்கள் வேணாம் அப்படி சொல்லியிருந்தோம். வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அவளையும் கஷ்டப்பட்டுலாம் சரி வெட்டுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே கேக்கு, இங்கே வந்து பழங்கள் அப்படி இங்கிட்டு வந்து திரும்ப அடுத்து இந்த கேக்கு அப்படி சொல்லி வேண்டி படைச்சி வச்சுருக்காங்க. இப்போ தான் லஞ்ச் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு கட்டிட்டு வந்து நாங்கள் இப்போ இதை எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லி தெரியாது. எங்கள்கிட்ட பழைய குரூப் டீம் இல்லை, இருந்திருந்தாலும் வந்து யாரும் சொல்லியிருக்கவும் தெரியல இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நாங்களாம் முடிச்சிருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். என்ன முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் சாப்பிட்டு வந்தேன். இது வாழைப்பழம் தான் ஃபேவரட். இது வந்து கிஷோட ஃபேவரட். நாங்களும் சாப்பிட்றோம். வாழைப்பழம் இருக்கு உங்களோட செக்ஷன். அவ்வளோத்தை நீங்கள் முடிக்கிறீங்க, அவ்வளோத்தை நான் முடிக்கிறேன். எப்படி இருங்க சொல்லுங்கப்பா, எப்படி சந்தோஷமா? நீங்கள் நல்லா சந்தோஷமா? நாங்களும் வரணுமென்ற ஒரு ஆசை, உங்களை வந்து பார்க்கணுமென்று சொல்லி ஒரு எனக்கு மட்டக்களப்பில் ஒரு தடவை இல்லைன்னு சொன்னால் சொந்தம்னு சொல்கிறது ஒரு தடவை இல்லை. இந்த எங்களோட தம்பி இவங்களால தான் எனக்கு உங்களை தெரிய வந்தது. பிள்ளைகள் எல்லாம் ஒரு சந்தோஷம் அவங்களை கதை கேட்க எனக்கு நான் சொன்னதான் எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் அவங்களை தெரிய பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதில் ஒரு நல்ல பிள்ளைகள் மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, பேசுவாங்க, சந்தோஷமாக இருக்குது, நல்லது. எனக்கு ஒரு மட்டக்களப்பில் ஒரு குடும்பம் கிடச்சிருக்குது. ஒரு குடும்பம் என்ன வந்தால் துணிஞ்சு வந்துட்டு போகலாம், யாரும் இல்லைன்னு சொல்லாமல் வந்துட்டு போகலாம், அதே உண்டு. அதான் நான் இன்றைக்கி இவங்கட வீட்டையும் போனேன், திவாண்டி அம்மா வீட்டையும் போய் அவங்கள்ட்ட லஞ்ச் சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சேன். ஒன்றும் செய்யலாது, அதை தவிர்க்க முடியாது இயலான்னு சொல்லியெல்லாம் போயிட்டு. கண்டிப்பாக காரோடி போகும்போது தான் தூக்கிட்டு அப்படியே டீயை அடிச்சா நான் சொன்னேன் நான் கிச்சாக்கு வேணாம்னு சொல்லி. அம்மா பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு நான் சொல்லுவேன்
அம்மா ஏசுறாங்களோ இல்லையோ இங்கே எங்களோட உடம்பு எங்களுக்கு ஏசு எவ்வளோ தான் உள்ள விட்டு அமுக்குறீங்க நாங்களும் எப்படி தாங்குறேன் என்னால கண்ட்ரோலே இல்லாம போய் கொண்டிருக்கேன் எனக்கு யோசிச்சு முடிக்கிறான் டீ முடிக்கிறான் அதை ஐயோ சரி இன்றைக்கு நாளைக்கு தானே வீடியோவில் பார்த்தத விட நேரில் பார்க்குறது வேறணும் பூஜை ரூம்லாம் பெருசாக எடுக்கலாம் இல்லை வருது என்ன கடைசி கட்டத்தில் கடும் யோசனையாக இருந்து எப்போ முடியும் எப்படி முடியும் மேலே மேலே இதுதான் இதாக இருக்கா என்ன இது என்ன டாய்லெட் விட்டதா இவங்க தானே அம்மா பார்த்து இப்போ எந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இது அப்பா அம்மா உங்களோட அப்பா அம்மா இது முன்னாலே இருந்தது என்ன அதை இந்த நடுத்துண்டை வட்டி வரலாம் ஹவுஸ்னிக்குள்ள போலாம் கிச்சன் மலண்டு பெய்ய போகுது நல்லா இருக்கு அதில் ரூமுக்குள்ளே அந்த கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த கடையில் வாங்கினீங்க இந்த ரூமுக்குள்ள மேலே கப்பெல்லாம் எப்படி அது போன வாட்டி இந்த கோயில் பெருவாள் கோயிலில் வேண்டினவங்களா சித்தாண்டி கோயில் வேண்டி இல்லை இல்லை ரெண்டு விட்டு கப்பி இருந்து மேலே பார்த்துட்டான் சித்தாண்டியா யார் எடுத்த இதுக்காக எடுத்தது என்னது வாங்கினீங்க விளையாட்டா அட இதுலேயும் கொஞ்சம் இருக்கா நான் அதை தான் பார்க்குறேன் இல்லை எல்லையில ஃபர்ஸ்ட் அடிச்சு ரன்னர் எல்லையண்டா என்ன மூங்கிலால் அடிக்கிற நீங்களா வாயால் அடிக்கிறதா மற்றவங்க மூங்கிலால் அடிக்க நீங்க வாயால தான் அடிக்கணும் ரைட் நாங்களும் எடுத்துருக்கிற நிறைய காப்பு என்னடா சந்தோஷமா வீட்டு இருக்கு. ஷோகேஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இடம் நாம பத்தாது பத்தாது அவ்வளோ கப்பு இருக்கு ஆனால் சாரியிலேயும் கேட்டுன்னு தைக்கலாம் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி எங்கே பார்த்தோம் தெரியுது எப்படி இருக்கு எங்க ஐடியா ஓ மேனே சாரியில் யார் வச்சது நாங்க தான் நான் இந்த வேலை ஒன்று வந்தா இருக்கிறது ஜெயிலுக்குள்ள வளர்க்குறது ஜெயிலுக்குள்ள சொன்னால் இங்கே சாரில் வீசுறாங்களோ அங்கே ஜெயிலுக்குள்ள இந்த சரம் இருக்குதான் நெசவு சரம் புது சரம் வந்து நம்மளுக்கு ஜெயிலுக்குள்ள வந்துச்சுன்னா அதை பறிச்சு எடுத்துருவாங்க பறிச்சு எடுத்து அதை 5-6 துண்டா வெட்டி எடுத்து அதில் கைக்குட்டை அந்த லேஞ்ச் செய்வாங்க வச்சு அதில் இப்படி வேலை தான் உங்களுக்கு வளைச்சிட்டு வெளியாக அப்படி இருக்குன்னு நீங்களும் பின்னி பின்னி இப்படியே நான் அந்த போட்டோ ஒழிக்கலாம் பாத்தீங்களா அதான்டா என்னாலதான்டா நிறைய பேரோட வாழ்க்கை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லா இருக்கு கண்திருஷ்டி எதுவும் படாம கண்திருஷ்டி எதுவும் படாம அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தானேடா என்னால அடுத்தவங்கள்ட்ட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷம் தான் அதுக்காச்சும் யூஸ் அதனோட ஃபேஸ் சரி 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 வேற நல்லா இருக்கு என்ன சொல்றீங்க வீட்டை பற்றி உங்கள்ட்ட காமன் கருத்து நல்லா இருக்கு நல்லா வச்சிருக்காங்க அதான் உண்டு சில ஆட்கள் அந்த வீடுகளை இதாக்கி விட்ருவாங்க நல்லா வச்சிருக்கீங்க நீட்டாக வச்சிருக்காங்க நீட்டாக வச்சிருக்காங்க இதில் பழம் இல்லையா ஏய் பழங்கிறது போய் இதான் வீடு வந்து சிந்தாகில நான் கண்டுபிடிச்சு இந்த இருக்கு அண்ணா இந்த இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு இந்த வந்து இருக்கு இந்த கண்டுட்டீங்களா இந்த இருக்கு அதான் ஓகே ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசினேன் சொன்னால் வந்து வீடு நீங்கள் குடியெல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் பார்க்க வந்திருந்தோம் அப்போ வந்து பேசியிருந்தோம் என்ன சொன்னால் உண்மையில் நிறைய பேர் இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணி இந்த ஒரு வீடை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லா பேருக்குமே வந்துட்டு எங்களோட சார்பில் வந்து நாங்கள் தேங்க் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பட் இருந்தாலும் மறுபடியும் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் அதுலேயே மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே கண்ணனங்கள் ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதாவது வந்து தனக்கும் 3 பிள்ளைகள் இருக்குது அதே மாதிரி தான் இவங்களும் வந்துன்னு சொல்லி அந்த 3 பிள்ளைகளோட சேர்ந்து இவங்களையும் தத்தெடுத்து 6 பிள்ளைகளாக வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இது வரைக்கும் அவங்க ஃபோன் கால் பேசினவங்க பட் வந்து வீடியோ கால் எதுவுமே பேசலை
இன்னைக்கு தான் வந்து அவர்கிட்ட ஃபேஸை காட்டிட்டு இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒய்ஃபுக்கு வந்து வீடியோ கால் எடுத்து கொடுத்து இவங்க வந்து அம்மா கூட வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் பார்த்த அப்புறம் தான் பேசணும், அவையில் காட்டுற முடிச்சு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படி அவ்வளோதான். நான் வந்து பார்க்கணும், முதல்ல நான் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஓகே. ஸோ வந்து அங்களை பற்றின உங்களுடைய சில வார்த்தைகள். நீங்கள் மாத்திரம் கதைக்கூடாது. கதை கூட எழுதிருக்கேன் சட்ட சட்டத்தை பேசுறது. சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்க பாப்போம். எப்படியாது பழுதாக்குறது அவங்க தான், இவ தான் முன்னுக்கு தள்ளி விட்டு பின்னுக்கு போவாங்க. ஸோ இவ தான் டீம் லீடர். ஓகே, சொல்லுங்கள், அங்களை பற்றின ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? என்ன மாதிரி? அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். எல்லாரும் எங்களுக்கு வீடு கட்டுறதை ஹெல்ப் பண்ணாங்க. அதை விட இப்போ எல்லாரும் பெருசாக டச்சில் எங்களோட இல்லை, பேசுகிற இல்லை. ஆனால் ஹெல்ப்பிங்களோடு சேர்த்து வந்து எங்களோட பேசுகிற ஒரே ஆள் அங்கிள் மட்டும்தான், அங்கிள்கிட்ட ஃபேமிலி மட்டும்தான். பேசும்போது என்னெல்லாம் சொல்லுவாங்க? எல்லாம் அட்வைஸ் தான் பண்ணுவாங்க ஃபுல்லாக. நீங்கள் எதிர்காலத்தில் யோசிங்க, மகளை தவிர வேறு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இப்படி எதிர்காலத்திலே ஒரு ஃப்யூச்சர் ஒன்று உங்களுக்கு வேணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு இது வேலை, உங்களுக்கு ஒரு படிப்பு இருந்தால் தான் எதிர்காலத்தில் இன்னும் வரதில்லை நீங்கள் கொஞ்சம் முன்னேறி போகலாம். இப்படியே இருக்காதீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு எங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி இன்னும் கதைக்க சொல்கிறது. வேறு வேலைக்கு ஆர்வப்படுத்துறதே அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் கோல் எடுக்க சொல்லுவாங்க. சில டைம்ல எங்களுக்கு டைம் கிடைக்காது, இல்லாட்டி அவங்களாக்களே கோல் எடுப்பாங்க, இல்லாட்டி நாங்கள் எடுப்போம். ஆனால் பேசுறது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நாங்களும் கேட்டதில்லை. அவங்க என்ன சுச்சுவேஷனும் தெரியா. இப்போ நாங்களும் சரி அங்கிள் திடீரெண்டு வாரன்னோடனே எங்களுக்கு ஐயோ என்ன அங்கிள் வாராங்க, எல்லாரும் வாராங்களோன்ற மாதிரி தான் நினைச்சேன். ஃபேமிலியாக வரேன்டா. இப்போ அங்கிள் கழிச்ச பிறகு தான் தெரிஞ்சு அங்கிள் மட்டும்தான் வாராங்கன்னு சொல்லி. அங்கிள் வாரதே எங்களுக்கு பெரிய ஒரு இதுதான். என்ன அங்களை பார்க்கணும், கதைக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த பிறகு தான் அங்கிள் வீடியோ கால் எடுத்து தந்த பிறகு தான் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் பார்த்தேன், இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த அங்கிள் இப்போ சொன்னார் நாட்டுக்கு வரதை சொல்லி எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முதல் எப்பயோ சொல்லிட்டாங்க வருவேன். நான் எப்படியாச்சு ஃபேமிலியோட வரலாட்டி நானாச்சு வருவேன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ அங்கே எப்பயாச்சும் வருவாங்க. இப்போ ஒரு கிழமைக்கு முதல் கால் எடுத்து சொல்லிட்டாங்க, நான் மட்டும்தாண்டா வாரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி அங்கிள் வாராங்க, எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறதுல யாரோ ஒரு ஆள் ரொம்பவும் பார்க்க போகிறோம்ன்ற ஒரு ஆசையும் ஆர்வத்தோட இருந்தேன். சூப்பர். என்னென்ன சொன்னாலும் வந்து அங்களாக்கள் தான் ஃபேமிலியாக சேர்ந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்க யோசிக்கிறதா என்ன செய்யணும் யோசிச்சு முடியெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே ரைட். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ என்னென்ன ஒர்க் வந்து செலக்ட் பண்ணி இப்போ என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன சக்ஸஸாக போயிட்டுருக்கு? நான் கேக்கோஸ் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனை, அந்த அவன் சாமான்கள் அது பிரச்சனை. அதனால ஒரு இடத்த கேட்டிருக்கேன், அது ஓகேவா ஆகணும்னு. இனி ஃபுல்லாக வீட்டில் இருந்தே ஒர்க் தொடங்குற மாதிரி தான். அப்போ ஐசிங் கேக்கெல்லாம் வந்து மேக் பண்ணி பண்ணுவீங்க. அப்போ கிஷோட நான் சொல்ல விரும்பல, நான் சொல்லலை. ஓகே, எல்லா கிஷோவே சொல்கிறதா என்ன? ஓகே. அப்போ வெளியில் ஓட்டருக்கு வந்து பண்ணி கொடுப்பீங்க, எக்யூப்மெண்ட்டுகள் இருந்தால் பண்ணுவீங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து நீங்கள் ஆர்விக்கு வந்து பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீட்டில் இப்போ சாம்பிளுக்கு வந்து காட்டினவங்க அந்த ப்ளவுஸ் இதுக்கு வந்துட்டு ஆர்விக்கு வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. சூப்பர். என்ன சொன்னால் இப்போ இருக்கிற இந்த இதில் வந்து ஆரி ஒர்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குன்னு. அதாவது நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் இதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஆரி ஒர்க்கில் வந்து எத்தனை ரூபாயிலேருந்து எத்தனை ரூபாய் வரைக்கும் பண்ணலாம்? 10க்கு மேல தான் ஃபுல் 10,000 ரூபாய்க்கு மேலே தான். அதுக்கு கீழேண்டா சிம்பிளா இருக்குறேன்டா ஒரு 5000 அப்படி இப்படி எடுக்கலாம். நார்மலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஆரி ஒர்க் பண்ணி முடிக்க? ஒரு கிழமை ஒரு பிளவுஸுக்கு ஒரு கை அது ஃபுல் ஒர்க்கா இருக்கும். இப்போ போன கிழமை தான் நான் பண்ணி கொடுத்தேன்னா ஃபுல் ஒர்க். அப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேருமே மாறி. சூப்பர். ஆனால் என்ன உண்மையில் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதாவது ஆரி ஒர்க்ன்றது வந்து மிஷினரியெல்லாம் வந்து பண்ணுது, பட் இருந்தாலும் மிஷினரியோட வந்து கையால் பண்ணுறது தான் நிறைய பேர் வந்துட்டு விரும்புவாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொன்ன, இப்போ ஒரு 7 நாள் ஒரு கிழமையில வந்து 7 நாள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆரி ஒர்க் பண்ணி முடிச்சாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு 10,000 எடுத்தீங்கன்னு சொன்னால் 3000 1000 படி பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு 7 நாளைக்கு 1000 படி பார்த்தா அங்கே 3000 தான் மிஞ்சும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து மின்னக்கட்டு ஒன்று செய்து முடிச்சா போதாமல் இருக்குமே. இல்லை எனக்கு இந்த முறை 3 ஆர்டர் இருந்தது, ஒரு ஆர்டர் அவங்க செஞ்சாங்க, 2 ஆர்டர் நான் செஞ்சேன். ஓகே சூப்பர். ஸோ ஃபியூச்சரில் 3 பேரும் சேர்ந்தா ஒரு ஷாப் வைக்கலாம், கேக் அண்ட் ஆரி ஒர்க் கடை வந்து. ஓகே நல்லது. ஃபியூச்சர் பிளான் வந்து பண்ணி கொடுங்க அங்கே சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக அங்கே எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட ஃபியூச்சர் பிளான் என்னென்னு அங்கே கேட்பாரு. நான் கொஞ்சம் யோசிப்பேன் அங்கள்ட்ட சொல்லி, ஏன்டா சும்மா யோசிச்சேன்னா நம்மளுக்கு முடியலாம் ஒரு சின்ன பிள்ளைகளும் இல்லையாமா, என்ன 20 வயசு ஆகிட்டுது பொம்பளை பிள்ளைகள். ஏதாவது ஒன்று கட்டாயம் ஒரு ஃபியூச்சரில் ஒரு உங்களுக்குன்ற ஒரு இது இருந்தால் தான் எங்கே ஆளும் போனாலும் ஒரு கட்டாயம் இது இருக்கும். என்ன கண்டிப்பாக அதுக்காகத்தான் உங்களை சொல்கிறது. அங்கே எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் அவையில் படித்து முடிச்சு ஒரு டிப்ளமோ எடுத்தோன்னு சொன்னால் அவையில் நாங்கள் பார்க்க தேவையில்லை.
ஏன்னா அவங்களுக்கு அதாவது அங்கே அவங்க போயிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிறபடியா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கன்னடங்களில் ஒவ்வொரு பிரச்சனை நடந்து கொண்டு தானே, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் உங்களை புள்ளின மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் எனக்கு மற்றபடி நான் இல்லாட்ட விட்டே போய் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்லை. அதுக்காகத்தான் படியுங்க, ஒரு முயற்சி படித்து ஏதாவது உண்டு உங்களை கண்டு வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லது. அதுக்காகத்தான். ஓகே, சூப்பர். ஸோ இன்னொரு தந்தை வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. அங்களுக்கும் அதே மாதிரி தான் அவர் சொன்னார். வந்து மட்டக்களப்பு பக்கம் வந்து இது நாள் வரைக்கும் பிறந்ததுலேருந்து வந்தே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் வந்து இங்கே வந்து அவங்கள வந்து நல்ல சொந்தங்களை வந்து சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. அது அவங்கள்ட்ட நல்ல மனசுக்கு வந்து. ஸோ அங்கே அப்பா வாங்க, அங்கே அப்பா அண்ட் இங்கே அப்பா பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் அம்மா என்ன எல்லாம் பேசுவாங்க இந்த இப்போ வீடியோ காலில் என்ன சொன்னாங்க? ஆண்டி எப்பயும் தான் அங்கிள் கலைஞ்ச அங்கிள் எப்படின்னா ஃபுல்லா பகுடி தான். இப்ப ஒரு சீரியஸா எதை கேட்கிறாரு, எது பகுடியா கேட்கிறாருன்னு தெரியாது. இப்ப நம்ம கதைச்சு பழகினால கண்டுபிடிச்சிடலாம் இது பகுடியா கேட்கிறாரு, சீரியஸா கேட்கிறாரு. ஆண்டி அப்படி இல்லை. ஆண்டி அங்கிள் கேசுற மாதிரி என்னோட கழிச்சு கொள்வாங்க. பகுடி பண்றது இப்ப நேரடியா பண்ணிக்கொள்ளாம எனக்கு மூலமா கழிச்சு கொள்வாங்க. ஆண்டி சூப்பர், வேற லெவல். எங்களுக்கு என்ன சொல்றேன், அம்மா எப்படி அந்த அட்வைஸ் பண்ணுவாங்களோ, அம்மா இப்படி மகள் இப்படி இந்த வயசுல இப்படி இருந்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அஞ்சியே சொல்லலாம். அப்படியே அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. சூப்பர். ஓகே அனில், அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு தந்தை கிடைச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கு சந்தோஷம் தான்? ஓகே, சதிச்சல் சந்தோஷம். இப்போ பிள்ளைகள் வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் அவங்களோட ஐடியா பற்றி எதுவும் சொன்னாங்களா? உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க முழுவதும் வேலை திட்டத்தில் இருக்கிறாங்க. அது பெருமைப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த வயசில் மட்டும் தான் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைக்கணும். அதுக்கான ஒரு வயசு தாண்டி போச்சு சொன்னால் உழைக்க முடியாது. நிறைய பேர் இந்த வீட்டுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, செய்யலைன்னு சொல்லலை. இருந்தும் கண்ணா தம்பியை போல மறக்காமல் அவர் இருக்கார். அதுக்கு பெரிய 1000 தரம் தான் அவருக்கு நன்றி நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் உண்மையில் என்ன அவங்கள ஆசைப்படுறது, கண்ணனங்கள் மாதிரி மற்றவங்களும் ஆசைப்படுறது வந்து அவங்க பண்ண ஹெல்ப்பை வந்து சரியாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கடை போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு தொழில்கள் செய்து கொடுத்தாலும் சரி, கட்டி கொடுத்த வீடுகளாக இருக்கட்டும், ஒரு 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 2 மந்த் அளவு 3 மந்த் அளவு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே நாஸ்தியாக போய் கிடக்கும். அதாவது நான் கூலி வேலை செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த தலை முட்டை தானே வெயிலில் நிற்கிறது இல்லை. அதான் சொன்னாங்க, ஒரு கடைக்குடியில் தொடக்கிற மாதிரி ஒரு உதவி கிடைக்குமாண்டா எனக்கு. கண்டிப்பாக. அதாவது நான் சொல்லியிருந்தேன், அதாவது பிள்ளைகள் வந்து வெயிலில் நிற்கிறது இல்லை. அவங்கள மிக்கி வாங்கி தரணும் போட்டு. இந்த வயசுலேயும் வந்து நீங்கள் போகிறது வந்து சரியில்லை. கண்டிப்பாக அப்படி ஜோக் அடிச்சு தர வரீங்களா அங்கே கேப்லி? கண்டிப்பாக என்ன சொன்னால் உண்மையில் அங்களும் அதை அடிக்கிறது தான் சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட வயசு நான் வெளியே இருந்து பிள்ளைகளைய பார்த்துட்டு உதவி இல்லை எனக்கு. ஷாப் மாதிரி இருக்கும்னு சொன்னால் அவங்கள உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறதில்ல, நீங்கள் வீட்டோட இருக்கலாம், பிள்ளைகள் ஆரம்பிக்குது. அது நல்ல ஐடியா. நீ இந்த வயசு பிறகு நீங்கள் அவரை நீங்கள் வெளியால் விடுறது, வேலைக்கு விடுறது உங்கள்ட முயற்சி. அம்மா நீங்கள் உங்கள திறமை இருக்குது, கூடிய சீக்கிரம் செய்யணும். நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, அப்பா வீட்டில் இருந்து பார்த்துக்கொள்றீங்க. நல்ல ஒரு விஷயம். என்ன சொன்னால் உங்களுக்கு இப்படி அப்பா கிடைச்சிருக்காரு, பட் எங்களுக்குலாம் அப்படி கிடைக்கல. அதனால சொல்கிறோம், எல்லா பேருக்கும் கண்ணனங்கள் மாதிரியோ இல்லை ஐயா மாதிரியோ வந்து அப்பாக்கள் வந்து கிடைக்காது. ஸோ நாங்கள் அதை வந்து மிஸ் பண்ணி வந்தவங்களை வந்து அதனால் நல்லபடியாக வந்து அப்பாக்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ வந்து லாஸ்ட் டைம் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? கிளம்பட்டா நாங்கள். ஆனால் சாப்பாடு உண்மையில் வந்து நன்றி சமைச்சதுக்கான சாப்பிட இயலாது. இவ்வளவுமே பெரிய விஷயம். யார் சமைச்சா உண்மையில்? நீங்க சமைக்கல? அங்கேயே போய் சாப்பிட்டு போல, இங்கே சாப்பிடு, இங்கே சாப்பிடுவோம். செஞ்சா நீங்க செய்யலன்றீங்க. சரி, வயிற்றில் இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சரி, மழையும் வருது. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அந்த ரோட்டால் மேலால் போவோம், பட் அது உள்ளே வந்து பார்க்கறது இல்லை. ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது காபட் ரோட் அடிக்காது, இப்போ காபட் ரோட் அடித்து ஏரியாவை கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு மாறிட்டுது. ஓகே, அப்படி உங்களோட வாழ்க்கையும் வந்து மாறணும், நல்லபடியாக இருக்கணும். அடுத்த வாட்டி வந்து மீட் பண்ணும்போது கூடி சீக்கிரம் ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சந்திக்கிறோம். சரிங்களா? போய்ட்டு வரட்டா? ஓகே, எல்லாரும் சேர்ந்தா அப்போ சரி, நான் கிளம்ப சாப்பிட்டு கிளம்பும்போது வாங்கிட்டு சொல்லுங்களேன். ஓகே, இங்கே ஃபோட்டோ ஷூட் நடக்குது.